சாப்டர் 19. உன்னை நேசிக்க துவங்கிய பிறகு நேசத்தின் சுவடிகளை படித்தறிந்த எனக்கு என்னை நேசிக்க வைக்க எந்த அரிச்சுவடியை தேட வேண்டும் என்று மட்டும் தெரியவில்லை. மறதி மிகச்சிறந்த வரம்தான். ஆனால் அது எல்லோருக்கும் எளிதில் கிடைப்பதில்லை. மறைக்க நினைப்பவைதான் மனதில் நீங்காமல் நிலைத்து விடுகிறது. அன்று பள்ளிக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தாள் மலர். அக்கா வா, நான் கிளம்பிட்டேன். ஆரோ வந்து நின்றாள். வெளியே போய் நில்லு, வரேன். இருவரும் கிளம்பி வந்ததும் அம்மா கிளம்புறோம் என கோரஸாக கூறினார்கள். பார்த்து போகணும், அவ்வளோ தூரம் சைக்கிள் ஓட்ட வேண்டாம். அப்பா கூட்டிட்டு வந்து விடுவாங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிற, இதுல இவளையும் வச்சு ஓட்டிட்டு போற. மகள்கள் இருவருக்கும் தினம் சொல்லும் அறிவுரைதான் என்றாலும் ஒரு நாளும் மறந்தது இல்லை அமுதா. அம்மா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, பார்த்து பத்திரமா போகணும். இருவரும் சைக்கிளில் ஏறி அமர்ந்து கிளம்பினர். ஆறு அப்போது 10ம் மலர் 12ம் படித்து கொண்டிருந்தனர். என்னக்கா, அம்மா வழக்கம் போல ஆரம்பிச்சிட்டாங்களா? மலர் சிரித்தாள். நம்ம மேல இருக்க அக்கறை தானடி. ஆமா, சம்செல்லாம் முடிச்சிட்டியா? ஆச்சா ஆச்சா அக்கா. அங்க பாரு சிடுமூஞ்சி. ஏய், அடி வாங்குவ, அப்படி சொல்லாத. ஏங்கா, அண்ணன் ஒரு சிடுமூஞ்சி, தம்பி அப்படியே ஆப்போசிட் இழிச்சவாய். இவங்கள மாத்தி தூக்கிட்டு வந்துட்டாங்களோ? சகோதரிகள் இருவரும் சிரித்தபடியே அந்த பேருந்து நிலையத்தை பார்த்தபடி கடந்து சென்றனர். அங்கேதான் செழியன் காலேஜ் செல்ல நின்று கொண்டிருப்பான். அவனுடன் விக்ரம், பிரகாஷ், இன்னும் சில நண்பர்கள் இருப்பார்கள். அப்போதெல்லாம் பைக்கை விட்டுவிட்டு பஸ்ஸில் தான் போவான். தனியாக வண்டியில் போவதை விட நண்பர்களுடன் பஸ்ஸில் போவதையே விரும்புவான். மலருக்கு அவனை கண்களில் நிரப்பிக்கொண்டு செல்லவே இந்த சைக்கிள் பயணம். அது பெண்கள் மட்டும் பயிலும் பள்ளி. அதே பள்ளியில்தான் குணசேகரும் தலைமை ஆசிரியராக பணியாற்றுகிறார். அக்கா பாய். பாய் ஆரு. ஹாய் மலர். ஹாய் ஐஸ்வர்யா. ஏண்டி 12th வந்துட்ட, இப்போ இப்படி தலையை தூக்கி பின்னிட்டு வரணுமா? ஏன், அதனால என்ன? கொஞ்சம் ஸ்டைலா சிவிக்கலாம்ல. சிரித்தவள், இது போதும் வா எனவும் இருவரும் அவர்கள் வகுப்புக்கு சென்றனர். ஐஸ்வர்யா அவர்கள் பள்ளியில் 11ஆம் வகுப்பில் வந்து சேர்ந்தாள். நல்ல நிறம், உயரம் கூட, சற்று வயதுக்கு மீறிய தோற்றம். வந்த கொஞ்ச நாளிலே இருவரும் நட்பாகிவிட்டனர். எல்லோரிடமும் இனிய முகமாக பேசும் மலரை அவளுக்கும் பிடித்தது. நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என பிரித்தறிய முடியாத வயதில் எப்போதும் போல் இயல்பாக எல்லோரிடமும் காரியம் ஏதுமின்றி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழகுவாள். யாரையும் முறைத்தோ முகம் திருப்பியோ அறியாதவள். ஐஸ்வர்யா பள்ளிக்கு புதிது என்பதால் அவளுக்கு தனிமையுணர்வு தாக்காமல் இருக்க இவளை நட்பை உருவாக்கி கொண்டாள். இருவரும் நல்ல நண்பர்களாகவே இருந்தனர். மாலையில் பள்ளி முடிந்து வெளியே வரும்போது, உனக்கு ஒன்று தெரியுமா மலர் என்றாள் ஐஸ்வர்யா. என்ன? ஒரு பையன் என்ன ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கான். அதெல்லாம் யோசிக்காதடி, நம்ம 12th படிக்கிறத மட்டும் பாரு. நான் என்ன தேடி போயா பார்க்குறேன்? அவங்க பார்த்தா நான் என்ன பண்ணட்டும்? அது சரி. ஆமாம், உன் தங்க போயிட்டாளா? டான்ஸ் கிளாஸ் போகணும்ல, அதான் அப்பா கூடவே போயிட்டான். இருவரும் நடனாலயா சென்றனர். மலரை பார்த்து அவளுடன் ஐஸ்வர்யாவும் இந்த நடன வகுப்பில் சேர்ந்திருந்தாள். அவர்கள் போகும் வழியில்தான் மீண்டும் செழியனும் அவன் நண்பர்களும் வீடு திரும்புவார்கள். விக்ரம், செழியன், பிரகாஷ் மூவரும் பள்ளியிலிருந்தே நண்பர்கள். விக்ரம் மாலையில் தன் தந்தையுடன் ஜவுளி கடைக்கு சென்று விடுவான். அதனால் செழியனும் பிரகாஷும் வீடு திரும்புவார்கள். மாலை காற்றை முகத்தில் வாங்கியபடியே நடந்து வந்தனர். செழியா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னடா? நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன்டா. யாரு? நம்ம காலேஜா? இல்லை இல்லை. பஸ்ஸில் பார்த்தியா? உங்கள் சொந்தக்காரங்களா? இல்லை. டே மகனே, இங்கே என்ன கிராண்ட் மாஸ்டர் ஷோவாக நடக்குது? சே, சொல்லித்தோல. அது ஸ்கூல் பொண்ணுடா. டே எருமை, நாம் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறோம். நீ ஸ்கூல் பொண்ணை லவ் பண்ணுறன்னு சொல்கிற? அறிவில்லை உனக்கு? என்னடா இப்படி திட்டுற?
அந்த பொண்ணு தான்டா முதல்ல பார்த்தது. எனக்கும் பிடிச்சிருக்கு. ஆனா இன்னும் சொல்லலை. அப்போ அப்படியே விட்டுடு. டேய், ஆமா, அந்த பொண்ணு பொழைச்சு போகட்டும். உன்னை அடிக்க போனவன் அப்படியே நின்றான். அதோ அங்க பாருடா, அந்த டான்ஸ் கிளாஸ் போறாங்களே, அந்த பொண்ணு தான். யாரு? தூரத்தில் மலரும் ஐஸ்வர்யாவும் வந்து கொண்டிருந்தனர். டேய், அது மலர். உனக்கு தெரியும் தானே? ம், ஆமா ஆமா. அப்போது பார்த்து ஐஸ்வர்யா இவனை பார்க்க அந்த மயக்கத்தில் ஆமாம் என்று சொல்லி வைத்தான். அவனுக்கு மலரை ஏற்கனவே தெரியும், ஆனால் பேசியது கிடையாது. இப்போது செழியன் மலரை மலரை பற்றி ஞாபகப்படுத்தவும் உற்சாகமானான். மலரின் மூலமாகவே ஐஸ்வர்யாவிடம் காதலை சொல்ல எண்ணினான். பிரகாஷ் அப்படி சொன்னதும் செழியன் முகமே மாறிவிட்டது. இவளா? இவளையா காதலிக்கிறான்? அவன் மனதில் சொல்ல முடியாத பதட்டம் வந்தது. ஏதோ நெஞ்சுக்கூடு காலியாகி விட்டதை போல் இருந்தது. இனி அங்கு இருக்க முடியாது என தோன்றவும் வேகமாக யோசித்தான். டேய், எனக்கு ரொம்ப தலைவலிக்குது. நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். பைடா. அவள் பதில் கூறும் முன்னே அந்த வழியாக வந்த ஊர்க்காரர் ஒருவரின் வண்டியில் கை காட்டி ஏறிக்கொண்டான். அண்ணா, தலைவலிக்குது, கொஞ்சம் வீட்டில் விட்டுடுங்க. அட, என்ன செடியன் தம்பி, வா வந்து ஏறு. இவன் வேகமாக போனதை கூட பார்க்காமல் ஐஸ்வர்யாவை பார்த்து கொண்டிருந்தான் பிரகாஷ். ஹே மலர், அதோ வரான் பாரு, அவன்தான் நான் சொன்னனே. அப்போது மலர் செலியின் வண்டியில் சென்றதை பார்த்தாள். பிரகாஷ் மட்டும்தான் அங்கு இருந்தான். ஓ, இவரா? சரி சரி, வா கிளாஸுக்கு போகலாம். இருவரும் உள்ளே செல்ல அப்போது பிரகாஷ் மலரை அழைத்தான். மலர். இவள் திடுக்கிட்டு பார்க்கவும், கொஞ்சம் இங்க வாமா என்றான் தன்மையாக. என்னன்னா? பயந்தபடியே கேட்டாள். ஏமா பயப்படுற? உனக்கு என்ன தெரியும் தானே? ம், அத்தம்மா வீட்டில் பார்த்துருக்கேன். முகில் அண்ணனோட ஃப்ரெண்டு. அட, இவ்வளோ தெரிஞ்சும் ஏன் பயப்படுற? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், முடியுமா? ம், சொல்லுங்க. அது உன் ஃப்ரெண்டு பேர் என்ன? ஐஸ்வர்யா. நீங்கள் 12th தானே? ம். உன் ஃப்ரெண்டு கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், சொல்ல முடியுமா? ம், சொல்கிறேன். அடுத்து அவன் சொல்வதற்குள் ஓடிவிட்டாள். தூரமாக நின்று இவர்கள் பேசுவதை பார்த்த ஐஸ்வர்யா இவள் ஓடி வரவும் என்ன என்று கேட்டாள். அந்த அண்ணன் உன்கிட்ட பேசணுமா? எப்போ? அதை சொல்லலையே. சரி விடு, நாளைக்கு பார்த்துக்கலாம். பிரகாஷை நோக்கி ஒரு பார்வை அம்பை எய்துவிட்டு சென்றாள். அந்த அம்பு சரியாக அவன் இதயத்தை தாக்க அன்றே விழுந்தான் அவன். மறுநாள் வேகமாக காலேஜ் கிளம்பினான் செழியன். என்ன தம்பி, இன்னைக்கு சீக்கிரமா கிளம்பிட்ட? மங்கை கேட்டார். ஆமாம்மா, கொஞ்சம் சீக்கிரமா போனோம். சரிப்பா. வேகமாக பஸ் ஸ்டாண்ட் வந்து நின்றான். பிரகாஷ், விக்ரம் மற்ற நண்பர்களும் வந்தனர். அப்போதுதான் ஆரவிடம் நடந்ததை சொல்லிக் கொண்டு வந்தாள் மலர். தங்கையிடமும் முகிலிடமும் எதையும் மறைக்க மாட்டாள். எனக்கு தெரியும்க்கா, அந்த ஐஸ்வர்யா ஆளே சரியில்லை. நீதான் நல்ல பொண்ணுன்னு சொல்லிக்கிற. ஏன் ஆரோ, ஒருத்தரை பிடிச்சிக்கன்னு சொல்றது தப்பா? அப்ப நானும் அதே தப்ப தானே செய்யறேன். அக்கா, நீ அவளும் ஒன்னாகிட முடியுமா? போக்கா, உனக்கு எப்பதான் புரிய போகுதோ. சின்னவள் சலித்து கொண்டாள். ஆமா, யார் அந்த அப்பாவி? அதோ இலா பக்கத்துல நிக்கிறாரே பிரகாஷ், அவர்தான். மலர் செழியனை பார்க்க ஆரோ பிரகாஷை பார்த்தாள். ஆனால் செழியனோ மலர் பிரகாஷை பார்ப்பதாகவே நினைத்தான். அவனுக்கு உறுதியாக தெரிய வேண்டியிருந்தது, அது மலரும் பிரகாஷை பார்க்கிறாளா என்று. அதை தெரிந்து கொள்ளவே வேகமாக வீட்டிலிருந்து கிளம்பி வந்தான். இப்போது அது ஊர்ஜிதமாகியது. அவனுக்கு ஏதோ நெஞ்சில் பாரம் ஏறியதைப் போல உணர்ந்தான். இதுவரை மலரை அவன் ஏறிட்டு பார்த்ததில்லை. சொல்லப்போனால் அவன் அம்மா அவளுக்கு எப்போதும் ரொம்பவும் செல்லம் கொடுப்பதாகவே தோன்றும். பெண் பிள்ளைகள் இல்லாத வீட்டில் தம்பியுடன் இருந்தவனால் புதிதாக வந்த பெண்ணை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் அம்மா அவளுக்கு அதிக முக்கியத்துவம் தருவது இவனுக்கு பிடிக்காது. இதனால் அவளை ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டான்.
ஆனால் இன்று ஏதோ அவன் வீட்டு பொருளை மற்றவர் உரிமை கொண்டாடுவது போல் தோன்றியது. ஆனால் நண்பன் விரும்புவதாக சொல்லவும் அதற்கு மேல் என்ன சொல்வது என தெரியவில்லை. இந்த விஷயத்திலிருந்து ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என நினைத்தான். சாப்டர் 20. நீந்தும் சிறிய மீன்களிடம் மாட்டிக்கொள்ளுமா தூண்டில்? இதோ உன் விழிகளுக்குள் என் மனமென்னும் தூண்டில் மாட்டிக்கொள்கிறதே. உண்மை காதல் யாரென்றால் உன்னை என்னை சொல்வேனே, நீயும் நானும் பொய் என்றால் காதலை தேடி கொள்வேனே. பாடிக்கொண்டிருந்தான் பிரகாஷ். டேய், காது வலிக்குதுடா, திரும்ப திரும்ப அதையே பாடுற, உனக்கு அடுத்த வரி தெரியாதா? செழியன் சிடுசிடுத்தான். அது உனக்கு புரியாதுடா, நீயும் காதலிச்சாதான் தெரியும். வேண்டாம்டா, இந்த பைத்தியக்காரத்தனத்தை நீயே செய், நீ மட்டுமே செய், நான் இப்படியே இருந்துக்கிறேன். ஆமாண்டா, இப்படி பொண்ணுங்களை பார்த்தாலே சிடுசிடுன்னு எரிஞ்சு விழுந்தா எவ வருவா உன்னை லவ் பண்ண? யாரும் வர வேண்டாம், வா பொழப்ப போய் பார்க்கலாம். கல்லூரி காலம் முடிந்து செடியன் தொழில் தொடங்கி இருந்தான். விக்ரமும் அவனுடன் இணைந்து கொண்டான். இவர்கள் எவ்வளவு சொல்லியும் பிரகாஷ் வேலைக்கும் போகாமல் தொழிலையும் பார்க்காமல் இருந்தான். கேட்டதற்கு காதலிக்க நேரம் போதவில்லை, அதனால் இப்போ காதலிச்சுட்டு அப்புறம் வேலையை பார்க்கலாம் என வசனம் பேசினான். ஆனால் செடியன் தான் அவனையும் விட்டு விடாமல், உனக்கு 2 தங்கைகள் இருக்காங்க, அதனால எங்களோட ஒர்க்கிங் பார்ட்னரா இரு என சொல்லி சேர்த்து கொண்டான். விக்ரம் கூட திட்டினான். அவனுக்கே ஆர்வம் இல்லை, நீ என்னடா அவனுக்கும் சேர்த்து வேலை செய்யற என்றான். விடுடா, அவன் காதல் மயக்கத்தில் இருக்கான். ஒரு நாள் எல்லாம் தெளிஞ்சதும் திரும்பி பார்த்தா ஒன்றுமே இருக்காது, அப்போ கஷ்டப்படுவான். அவனை அப்படி விட மனசு வரமாட்டேங்குதுடா. என்னவோ நீ செய்யற முயற்சிக்கு பலன் இருந்தா சரி. பிரகாஷ் காதலிப்பது மலரைத்தான் என்று செழியன் விக்ரமிடம் கூட சொன்னதில்லை. அது ஏன் என்று அவனுக்கு புரியவில்லை. பிரகாஷ் ஐஸ்வர்யாவிடம் காதலை சொன்னதும் அவள் ஏற்றுக்கொண்டாள். அவன் பார்க்க நன்றாகவே இருந்தான். ஊரில் கொஞ்சம் வசதியும் இருந்தது. இதுவரை தாத்தா பாட்டி வீட்டில் படித்துவிட்டு இப்போதுதான் இங்கே வந்திருந்தாள். ஊரில் பலரும் அவளின் அழகை பாராட்டியது அவளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அதையே பிரகாஷம் குறிப்பிட்டு சொன்னது அவளுக்கு பெருமையாக இருந்தது. அவனும் எப்போது பார்த்தாலும் அவளை புகழ்ந்து கவிதை என்ற பெயரில் சினிமா பாடல்களின் வரிகளை எல்லாம் எழுதி தள்ளுவான். இவள் விரும்பி கேட்பது மட்டுமல்லாமல் சும்மா பார்க்கும் பொருளை கூட வாங்கி தந்தான். காதலுக்கு அடிப்படை அன்பை பகிர்வது, பொருளை பகிர்வது அல்ல. பணம், பொருள், அந்தஸ்தை முன்னிலைப்படுத்தி காதலித்தால் அது உண்மை காதல் ஆகாது. அழகான ஆணும் பெண்ணும் காதலிப்பது தவறில்லை. ஆனால் அதன் பிறகும் அழகையே பிரதானப்படுத்தி அடுத்தவரை கவர்வதுதான் தவறு. அதைத்தான் பிரகாஷும் ஐஸ்வர்யாவும் செய்தார்கள். அவன் புகழ்வதற்காகவே அலங்காரம் பண்ணி கொண்டு வந்தாள் அவள். அவளை புகழ்ந்து பேசியே காதல் செய்தான் அவன். இவர்கள் இப்படி பழகுவது தெரிந்ததும் மலர் மெல்ல ஐஸ்வர்யாவிடமிருந்து ஒதுங்கி கொண்டாள். டான்ஸ் கிளாஸ் போகும்போதும் அனாவசியமாக ஏதும் பேச மாட்டாள். ஐஸ்வர்யா சொல்லும் அவர்களின் காதல் கதையை கேட்டும் கேளாமல் இருப்பாள். ஏன் மலர், இப்போல்லாம் என்கிட்ட சரியாவே பேசுறதில்ல? ஐஸ்வர்யா கேட்டாள். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எக்ஸாம் வருதில்ல, அதான் கொஞ்சம் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதோ சொல்லி சமாளித்தாள். பள்ளி தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெற்றாள். அவளை கல்லூரியில் சேர்க்க அலைய வேண்டியது இல்லாமல் முகிலன் படிக்கும் கல்லூரியிலேயே இடம் கிடைத்தது. ஐஸ்வர்யா சரியாக படிக்காமல் பிரகாஷுடன் சேர்ந்து ஊர் சுற்றியதால் அவள் தேர்ச்சி பெறவில்லை. அவள் வீட்டில் அவளுக்கு திருமணம் பேசினார்கள். படிப்பில் தோல்வியுற்றால் உடனே கல்யாணம் செய்வது என முடிவெடுப்பது, பிள்ளைகளுக்கு இன்னொரு வாய்ப்பை தராமலே அவர்களை குறை சொல்வது, இதெல்லாம் சகஜமாக நடக்கிறது. ஒருமுறை தேர்வில் தோல்வியுற்றால் ஆண் பிள்ளை என்றால் அவர்கள் சொந்த தொழிலில் அமர்த்தி விடுவதும், பெண் பிள்ளை என்றால் திருமணம் முடித்து விடுவதும் தான் நம் சமுதாயத்தில் நிகழ்கிறது. திருமணம் என்றதும் முதலில் என்ன சொல்வது என தடுமாறினாள். பிறகு மாப்பிள்ளை பற்றி கேள்விப்பட்டதும் கொஞ்சம் யோசித்தாள் ஐஸ்வர்யா. அவளுக்கு பார்த்திருந்த மாப்பிள்ளை பார்க்க சுமாராக இருந்தான். ஆனால் சிட்டியில் நல்ல வேலை, நல்ல சம்பளம், கார், வீடு என கொஞ்சம் பெரிய இடம். ஒரே பிள்ளை வேறு. பெண் அழகாக இருந்தால் மட்டும் போதும் என்று சொல்லிவிட்டார்கள்.
பிரகாஷுக்கு 2 தங்கைகள், கொஞ்சம் சுமாரான வசதி. அதுவும் இந்த ஊரில் வேலைக்கு என்று எதுவும் பெரிதாக முயற்சி செய்யவில்லை. அப்படியே கிடைத்தாலும் தங்கைகளுக்கு கல்யாணம் முடித்துவிட்டு அதன் பிறகுதான் இவளை பற்றி யோசிக்க வேண்டும். ஐஸ்வர்யா ரொம்பவே யோசித்தாள். தேர்வில் தேர்ச்சி பெறாதது எல்லோருக்கும் தெரிந்திருந்தது. அதை பற்றியே எல்லோரும் கேட்பது வேறு அவளுக்கு அசிங்கமாக இருந்தது. திருமணம் செய்து வெளியூரில் செட்டில் ஆகிவிட்டால் யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள் என நினைத்தாள். இப்போதெல்லாம் டான்ஸ் கிளாஸ் போகும்போது மலர் எப்போதாவது இவர்களை பார்த்தால் சிறு புன்னகையுடன் நிறுத்திக் கொள்வாள். அவளால் காதலிப்பதை தவறு என்று சொல்ல முடியாதே. அதனால் அவர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொண்டாள். ஆனால் நேரில் பார்க்கும்போது முகத்தை திருப்பிக் கொண்டு போவது என்பது அவளால் முடியாது. அந்த அளவுக்கு யார் மீதும் வெறுப்போ கோபமோ கொள்ள தெரியாதவள். அனைவரிடமும் அன்புடன் பழகிய அவளுக்கு யாரையும் ஒதுக்கும் எண்ணம் வரவில்லை. அன்றும் அப்படித்தான். இவளும் ஐஸ்வர்யாவும் வகுப்பிலிருந்து வெளியே வந்தனர். பிரகாஷ் தூரத்தில் நின்றிருந்தான். அவனை கண்ட மலர் ஐஸ்வர்யாவிடம் சிறு தலையசைப்புடன் கிளம்புவதாக கூறினாள். இரு மலர், நானும் வரேன். என் கூட வா என்றாள் மலர். ஆமா, வா போகலாம் என முன்னே நடந்தாள். அங்க பிரகாஷ் நான் நின்னதை பார்க்கல போல என நினைத்தவள், பிரகாஷ் அண்ணா அங்க நிக்கிறார் பாரு என்றாள். இருக்கட்டுமே, அதுக்கு நான் என்ன பண்றது? அலட்சியமாக சொன்னாள். அந்த அண்ணனும் அங்கேயே நிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா இருக்குமோ? நாம அனாவசியமா அதுல தலையிடக்கூடாது என நினைத்தாள். மலர், எனக்கு கல்யாண முடிவாகி இருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்போ கல்யாணம்? இன்னும் 1 மாசத்துல. உங்க வீட்டில் சம்மதிச்சிட்டாங்களா? சொல்லவே இல்லை. எப்போ தெரிஞ்சது? பிரகாஷ் அண்ணா வீட்டில் சம்மதிச்சிட்டாங்களா? அவங்க வீட்டில் ஏன் சம்மதிக்கணும்? அலட்சியம் தெளித்தது அவள் பேச்சில். பின்ன சம்மதம் வாங்காம எப்படி? நீ தப்பா? தனியா போய் கல்யாணம் எல்லாம் வேண்டாம்டி என்றாள் பதட்டமாக. சி, ஓடி போக போறேன்னு நான் சொன்னேனா என ஐஸ்வர்யம் சொன்னதும் தான் அப்பாடா என்றிருந்தது மலருக்கு. அப்புறம் என்ன சொல்ற? எனக்கு பெங்களூர்ல மாப்பிள்ள பார்த்துருக்காங்க. பெரிய கம்பெனியில வேலை, நல்ல சம்பளம். அப்புறம் அவள் அடுக்கிக் கொண்டே போக, என்ன பேசுற? அந்த பிரகாஷ் அண்ணன்? அதற்கு மேல் சொல்ல அவளுக்கு வாய் வரவில்லை. அவனுக்கு என்ன, ஒரு வேலை வெட்டிக்கும் போகாம சுத்திட்டு இருக்கான். சுமாரான வசதி. அதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது என அசுஷையாக முகத்தை சுழித்தாள். என்னடி இப்படி பேசுற? ஆச்சரியமாக இருந்தது மலருக்கு. வேற எப்படி பேச முடியும் சொல்லு? இது தப்படி, இப்படி பண்ணாத ப்ளீஸ். பதறிப்போனாள் மலர். நீ உன்னை வச்சு என்னையும் எடை போடாத, சரியா? எனக்கு எப்பவும் ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும். லைஃப்பில் சில்லி ஃபீலிங்ஸ்க்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. ஆனால் உன்னோட மனசு இதை ஏற்றுக்குதா? ஏன், நான் என்ன தப்பு பண்ணேன்? இது தப்புன்னே உணராதவங்க கிட்ட பேசுகிறேன் பாரு. நான் ஒரு முட்டாள்டி. இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இனி நான் உன்னை என் ஜென்மத்தில் பார்க்கக்கூடாது. கோபமே வராத மலர் கூட குதித்து போனாள். சரிதான் போடி, நீ பேசலன்னு யாரும் இங்கே தவங்கிடக்கல. தன் தவறை சுட்டி காட்டிய தோழியை ஐஸ்வர்யாவுக்கும் பிடிக்காமல் போனது. வீட்டுக்கு வந்த மலருக்கு அவளின் தவிப்பை அடக்க முடியவில்லை. இங்கேயே இருந்தால் அம்மா எப்படியும் கண்டுகொள்வார்கள் என்று கிளம்பி முகிலை பார்க்க போனாள். போகும் வழியிலேயே ஒரு விஷயம் தோன்றியது. பிரகாஷ் செடியின் நண்பன். அப்படி இருக்கும்போது வீட்டில் அவர் இருந்து நானும் முகிலனும் பேசுறத கேட்டுட்டு நண்பனுக்காக ஐஸ்வர்யா வீட்டில் எதுவும் பிரச்சனை பண்ணிட்டா? இல்லை, அப்படி எதுவும் நடக்கக்கூடாது. முகிலுக்கு ஃபோன் செய்தாள். என்ன ஃப்ளவர்? எனக்கு உன்னை பார்க்கணும். கொஞ்சம் கோவிலுக்கு வரியா? உன் குரல் ஒரு மாதிரி இருக்க. ஏன், அழுதியா? இல்லை, நீ கொஞ்சம் வா. ஏன்? இரு, 5 நிமிஷம் வந்துடுறேன். சொன்னது போலவே வரவும் செய்தான். என்ன ஃப்ளவர்? முகில் நண்பனின் தோளில் சாய்ந்து அழுதாள். என்னம்மா, யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அண்ணகிட்ட பேசுனியா? திட்டி விட்டுட்டாரா? சட்டனை நிமிர்ந்து பார்த்தாள். அண்ணன் உன் மனசில் இருக்கிறது எனக்கு தெரியாதா? ஃப்ளவர், சொல்லு, என்னாச்சு? மெதுவாக கேட்டான். இல்லை, அவர்கிட்ட பேசல. ஆனால் இது வேற விஷயம். நடந்ததை சொன்னாள்.
ம். ஃப்ளவர், இதுக்கு நீ ஏன் அழற? அவங்க வாழ்க்கை அவங்க தான் முடிவு பண்ணணும். நாம கவலைப்பட்டு என்னாக போகுது என சமாதானம் செய்தான். இல்ல முகில், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மேலும் தேம்பிக் கொண்டே புலம்பினாள். அவளுக்கு ஆறுதல் சொல்லி தேற்றி வீட்டுக்கு அனுப்பி வைத்தான் நண்பன். மறுநாள் பிரகாஷ் இவளை வழியில் பார்த்து நிறுத்தினான். மலர், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அவன் வாடிய முகமே அவன் மனநிலையை சொன்னது. சொல்லுங்கண்ணா. ஐஸ்வர்யா என்னை பார்க்கவே வரல, ஃபோன் பண்ணாலும் பேசுறதில்ல. நீ கொஞ்சம் என்ன விஷயம்னு விசாரிச்சு சொல்றியா? ஃபோன்லயாச்சும் பேச சொல்லுமா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்றான் சோகமாக. அவளால் பொய் சொல்லவும் முடியவில்லை. அதே நேரம் அவன் மனதை உடைக்கும் உண்மையையும் சொல்லவும் முடியவில்லை. சரிண்ணா என சம்மதித்தாள். ஐஸ்வர்யா வீட்டிற்கு வந்திருந்தாள் மலர். என்னடி இவ்வளோ தூரம்? அன்னைக்கு ஏதோ கோபத்துல பேசிட்ட, அதானே என்ன பார்க்க வந்த? ஏதோ மலர் தான் தப்பு செய்ததை போல பேசினாள் ஐஸ்வர்யா. இவகிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது என உணர்ந்தவள், பிரகாஷ் என்ன உன்கிட்ட பேசணும்னு சொன்னாரு, அதான் வந்தேன். நீ என்ன தூது புறாவா? போய் வேலையை பாரு என்றாள் அலட்சியமாக. நான் சொல்றத கொஞ்சம் கேளுடி, நான் ஃபோன் பண்ணி தரேன், அவருக்கு உண்டான பதில சொல்லிடு ப்ளீஸ். மலர் கிட்டத்தட்ட கெஞ்சினாள். அதுவும் சரிதான், இனி வேற யாரையும் அனுப்புறதுக்கு முன்னாடி அதை செய்கிறேன், ஃபோன் பண்ணு. மலரின் ஃபோனில் அவனுக்கு அழைப்பு விடுத்தாள். முதல் ரிங்கிலேயே எடுத்து விட்டான். ஐசு, என்னாச்சு? வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா? உன்னை எதுவும் அடிச்சிட்டாங்களா? சொல்லுமா, நான் வந்து பேசுகிறேன். அவன் தழுதழுத்த குரல் ஃபோனை தாண்டி மலரின் காதுகளில் விழுந்தது. இதோ பாருங்க பிரகாஷ், எனக்கு கல்யாணம் முடிவாகிடுச்சு. இனியெல்லாம் தொல்லை பண்ணாதீங்க. நீங்கள் என்னை உண்மையாக நேசிச்சிருந்தீங்கன்னா இனி என் லைஃப்பில் குறுக்க வராதிங்க. நான் நல்லா இருக்கணும்னா நீங்கள் ஒதுங்கிக்கோங்க. சிறிதும் மனசாட்சியின்றி பேசினாள். அவன் எவ்வளவு பேசியும் அவள் ஒத்துக்கொள்ளவில்லை. இறுதியாக போனை இவளிடம் தந்தவள், இனி இதுபோல புரோக்கர் வேலையெல்லாம் செய்யாத என்றாள். அவளை வெறுப்பாக பார்த்த மலர், அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும். எனக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அந்த அண்ணனுக்காக வந்தேன், இனி வரமாட்டேன் என கூறிவிட்டு வந்து விட்டாள். அன்று வந்ததுதான். அதன் பிறகு மலர் அவளை பார்க்கவே இல்லை.